ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். எங்கள் ஊரில் மழை மேகமாக இருக்குது விவர்ஸ். மழை வருமான்னு தெரில. காலையில் தண்ணி மட்டும் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு ஃபெர்டிலைசர் மட்டும் கொடுப்போன்னு பார்த்தேன். என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம செடியோட அப்டேட் பார்த்துக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த செவந்தி கன்று எல்லாமே மொத்தமாக வச்சுருந்த விவர்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனி கண்ணாக போட்டு வச்சாச்சு. வேறுங்க இந்த ஒன்று 2, இதில் ஒன்று 3, அப்படின்ட்டு வந்தீங்கன்னா இந்த ஒன்று 4, இதில் ஒன்று 5, இதில் ஒன்று 6, இதில் 7, இதில் ஒன்று 8, இங்கிட்ட பாருங்கள் 9, 10, 11, இது 12, எங்களுக்கு 13 ஆயிடுச்சு விவர்ஸ். இந்த இதில் கொடி வீசி போனாங்களே விவர்ஸ், தட்டாம்பெருங்கிட்டு இருந்ததில் அதில் இங்கே பாருங்கள் காய் வந்துருச்சு பாருங்கள். அது மாதிரி வெண்டைக்காய் செடியுமே ஒரு சகோதரி ஆன்லைனில் வாங்கினேன்னு சொன்னோம்ல, ஈடன் கார்டன் கிச்சனில், அதுலேயுமே காய் வந்துருச்சு. 2 காய் வந்துருச்சு. இந்த பாருங்க, இந்த ஒரு காய், இங்கிட்ட ஒரு காய். இங்கிட்ட செவந்திக்காய் வச்சுருக்கோம். இது 12, இந்த ஒன்று 13, இங்கே பாருங்க இங்கே ஒன்று 14, 15, 16, 17, 18, 19, இந்த அங்கன்னு கொண்டு வச்சுருக்கோம் பாருங்கள். மொத்தம் 20 கன்று ஆயிடுச்சு. எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இது பால்ஸ் மேதை போட்டோம்ல, அதை எடுத்து இன்னைக்கு வச்சுட்டேன். அது போக இங்கே பாருங்க, இது பால்சம். இது என்னது, இது பெட்டுனியான்னு சொல்கிறது. அது இன்னொரு ஒரு செடியே வாய்க்குள்ளே வரல. இதில் 2 பீக்கு விதை போட்டிருக்கேன் விவர்ஸ். இன்றைக்கி 2 டப்பாவில் மண்ணெல்லாம் தட்டி காய வச்சுருக்கேன் விவர்ஸ். இந்த பெரிய கேனில் இருந்ததை எடுத்தாச்சு. இந்த கத்திரிக்காய் செடி நல்லா செழிம்பாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். எவ்வளோ சிறப்பாக வரும் பாருங்கள். நம்ம பீக்கங்காய் விதை ஏன் உண்டோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர்றது பீக்கங்கான்னு நினச்சோம். இங்கே பாருங்கள், இதில் வெள்ளை கலராக பூ பூக்குது. இது சொரக்காயாக இருக்குன்னு நினைக்கேன். அந்த சகோதரி கொடுத்தது பீக்கங்காய் நினச்சி வச்சேன். 2 செடி வச்சேன். பார்த்தா அது சொரக்காய் மாதிரி தெரியுது. அதான் இன்னைக்கு 2 பீக்க விதையை ஊனி விட்டுருக்கேன். இந்த மரத்துக்கடியில் கூட ஒன்று ஊனியிருக்கேன். மொத்தம் 3 கன்று வரட்டும். வந்துச்சுன்னா நம்ம தேவைக்கான பீக்கங்காவை என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கிடலாம். அதுபோல் கொஞ்சம் மாட்டு சாணத்தை எடுத்தாந்து இங்கே பாருங்க காய போட்டு வச்சுருக்கேன். நல்லது இடித்து மண்ணோட கலந்துடணும். மக்காச்சோளம் எவ்வளோ சிறப்பாக வந்துருக்குன்னு பாருங்கள். சொடக்கத்தக்காளி காலையில் 3 சொடக்கத்தக்காளி எடுத்து நல்லா பழுத்துருச்சு. இந்த பாருங்க, பழுத்தா அதுவாக உதிர்ந்துடும். அதுவாக உதிர என்ன செஞ்சுக்கணும், நம்ம எவ்வளோ பழம் சூப்பராக இருக்குன்னு பாருங்க. பழுத்த பிறகு அதுவாக உதிர்ந்ததை எடுத்தால் தான் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி இங்கேயும் மக்காச்சோளம் எவ்வளோ சிறப்பாக வரும்னு பாருங்க. இன்னைக்கு கல்வாலே ஒன்று பூத்துருக்கு விவர்ஸ். என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு, நம்ம அந்த அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, இதைத்தான் ஊற்ற போகிறேன். இந்த டப்பாலையும் இந்த குச்சை ஊனி வச்சோம்ல விவர்ஸ், இதுலேயும் நல்லா செவந்தி கன்று வந்திருக்காங்க. எத்தனை கன்று வந்திருக்கு, எல்லாம் 2 கன்று நிற்கிது. இதில் ஒன்றை மட்டும் விட்டுட்டு 1 எடுத்து தனியாக வைக்கணும். இந்த வச்சுருக்கேன் பாருங்கள் விவர்ஸ். மாவு தண்ணி, வாழைப்பழத்தூள், அப்புறமா உருளைக்கிழங்கு, காய்கறி வேஸ்ட்டு எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதைத்தான் என்ன செய்ய போகிறேன், செடிகளுக்கு கொடுத்து விட போகிறேன். தண்ணியில் கலந்து எல்லா செடிக்கும் இதான் கொடுத்து விட போகிறேன். இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாறன் வேர்ல்டுன்னு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிராமத்தோட நாளைக்கு பறிச்சுக்கலாம், கொஞ்சம் தான் இருக்குது. தேங்க்யூ.